ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தைப்பூசம், பௌர்ணமி இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஜனவரி 25ஆம் தேதி ₹1 நாணயம், ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இது ரெண்டும் இருந்தால் போதும். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுறது மூலயமா சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். பொதுவாகவே வியாழக்கிழமைகளில் பூசம், பூரம், ஆயில்யம், பரணி இது மாதிரி நட்சத்திரங்கள் வருது அப்படின்னா அதை நம்ம சித்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த வருடம் தைப்பூசம் வியாழக்கிழமை வருது. அதனால் தைப்பூசம், பௌர்ணமி இது ரெண்டுமே சித்த யோகம் கூடிய நல்ல நாளில் வர்றதால அந்த நாளை நம்ம தவற விடவே கூடாது. அன்னைக்கு கண்டிப்பாக பௌர்ணமி தரிசனம், அதாவது சந்திரனை நம்ம தரிசனம் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி தைப்பூசத்துக்காக உங்கள் வீட்டில் இந்த ஒரு விளக்கை ஏற்றணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் பூஜை அறையில் சின்னதாக முருகர் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அது முன்னாடி விளக்கேற்றுறதுக்கு ஒரு சின்னதாக பிளேட் ஒன்று, அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி, அந்த கைப்பிடி பச்சரிசியை அந்த தட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ₹1 நாணயம் இது ரெண்டுத்தையும் அந்த அரிசி மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு வெற்றிலை ஒன்று எடுத்து, பச்சை கற்பூரமும் நாணயமும் வச்சுருக்கீங்களே அது மேலே வெற்றிலையை வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க. இந்த நெய் தீபத்தை நீங்கள் முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஏற்றணும். அந்த நேரத்தில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட மந்திரத்தை வாய்விட்டு உச்சரிங்க. 108 முறையோ 58 முறையோ உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுதோ அவ்வளோ முறை சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணணும். நம்ம முன்னே சொன்ன மாதிரி சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தைப்பூசத்துக்கு முருகனுக்கு முன்னாடி அந்த தட்டில் அரிசியை பரப்பி வச்சு விளக்கேற்றுனீங்களே, அந்த விளக்கு எரியும் போதே அப்படியே எடுத்துகிட்டு வந்து நிலவுக்கு தீபாராதனை காட்டுங்க. அதாவது உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை வாசலுக்கோ வந்து சந்திரனை பார்த்து தீபாராதனை காட்டி பௌர்ணமி தினத்தன்னைக்கு சந்திரனை வேண்டிக்கோங்க. இந்த விஷயத்தை எப்போ பண்ணலாம் அப்படின்னா, சாயங்காலம் 6 மணிலேருந்து 6:30 மணி வரை. இந்த நேரத்தை குபேர யோகம் நேரம் சொல்லுவோம். அந்த 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்திரனுக்கும் தீபாராதனை காமிச்சிட்டு அந்த விளக்கை மறுபடியும் நீங்கள் பூஜை அறையிலே வச்சிடலாம். இப்படி செய்யறது மூலயமா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.